தமிழ்நாடு முதலமைச்சரே ஒரு தூய்மை பணியாளரை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு இவங்க பண்ண காரியம்தான் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. சென்னை மாநகராட்சியில பெண் தூய்மை பணியாளரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த பத்மா. இவங்க சென்னை டி நகர் முப்பாத்தம்மன் கோவில் தெரு வண்டிக்காரன் சாலையில தூய்மை பணியில ஈடுபட்டிருந்தப்போ அங்க ஒரு கவர் கடந்ததை கவனிச்சிருக்காங்க. அந்த கவரை பிரிச்சு பார்த்தப்போ அந்த கவர் ஃபுல்லாவே நகையா இருந்திருக்கு. யாரா இருந்தாலுமே அந்த நகையை அப்படியே திருடிட்டு போகணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த அம்மா அந்த நகையை எடுத்துட்டு போய் பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்தப்போ 45 சவரன் தங்க நகை அதுல இருந்திருக்கு. இன்னைக்கு மதிப்புக்கு அதோட வேல்யூ 45 லட்சத்துக்கு மேல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 45 சவரன் நகையா காணணும் ஒருத்தர் அதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. விசாரணையில அது அவரோட நகைதான்னு தெரிய வந்திருக்கு. அந்த அம்மா ஒன்னும் பணக்காரியோ இல்ல பிசினஸ் மேனோ கிடையாது. தூய்மை பணியாளரா வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துற ஒரு ஏழை தாய் தான். அப்படிப்பட்ட நிலைமையிலையும் இதை பண்ணணும்னு நினைச்சாங்க பாருங்க. அதுக்காக தான் இப்ப எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. தமிழ்நாடு முதல்வரும் அவங்களோட பெரிய மனசை பாராட்டி அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாகவும் வழங்கியிருக்காரு.